வணக்கம். இன்னைக்கு நாம உலக சரித்திரத்தையே புரட்டி போட்ட ஒரு நாள் பத்தி ஆழமா பார்க்க போறோம். வாங்க, லூக்கா 23ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒரு நாள்ல என்னதான் நடந்துச்சுன்னு நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இந்த ஒரே நாள்ல அநீதி, தியாகம், கருணை, மன்னிப்பு, நம்பிக்கை, அடேங்கப்பா இத்தனை பெரிய விஷயங்களும் நடந்திருக்கு. இது எப்படி ஒரே நாள்ல சாத்தியம்? வாங்க அந்த கதையை நாம படிப்படியா பார்க்கும்போது நமக்கே அது புரியும். இந்த கதை நடக்கிறது ஈஸ்டருக்கு டீக்கு முன்னாடி நாள். அந்த கடைசி சில மணி நேரங்கள்ல தான் எல்லாமே நடக்குது. சரி, வாங்க அந்த நாளுக்குள்ள நாமளும் சேர்ந்து பயணிப்போம். கதை இங்கிருந்து தான் தொடங்குது. ஒரு தப்பு செய்யாத ஒரு மனுஷன் ஏசு. அவரை கொண்டு போய் அப்போ இருந்த ரோமா அதிகாரிகளுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. இங்கிருந்து தான் நீதிக்கும் அதிகாரத்துக்கும் இடையிலான ஒரு பெரிய போராட்டமே ஆரம்பிக்குது. சரி, வாங்க முதல்ல நடந்த முக்கியமான விஷயத்துக்கு போவோம். இயேசுவ ரெண்டு பெரிய ஆளுங்க விசாரிக்கிறாங்க. ஒருத்தர் ரோம ஆளுநர் பிலாத்தும், இன்னொருத்தர் ராஜா ஏரோது. அந்த விசாரணையில என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். பிலாத்து கிட்ட இயேசுவ கொண்டு வந்தவங்க சும்மா வரல. அவர் மேல 3 பெரிய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. 1, இவர் மக்களை தப்பான வழிக்கு கொண்டு போறாரு. 2, ரோமா அரசுக்கு வரி கட்ட வேணான்னு சொல்றாரு. 3வது, இதுதான் ரொம்ப சீரியஸ், தன்னைத்தானே ராஜான்னு சொல்லிக்கிறாரு. இது அப்போ ராஜதுரோக குற்றம் இல்லையா? இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஒரு பக்கம் மத தலைவர்கள் இவ்ளோ பெரிய குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த கேஸ விசாரிக்கிற கவர்னரே என்ன சொல்றாரு தெரியுமா? நான் இவர்கிட்ட எந்த தப்பையும் பார்க்கலன்னு சொல்றாரு. பாத்தீங்களா, ஒரு பக்கம் பவர், இன்னொரு பக்கம் உண்மை, ரெண்டும் நேருக்கு நேர் நிக்குது. பிலாத்து என்ன பண்றாருன்னா ஏரோது ராஜா கிட்ட இயேசுவ அனுப்புறாரு. அங்கேயும் ஏரோது ரொம்ப கிண்டல் பண்றாரு, கேள்வி மேல கேள்வி கேக்குறாரு. ஆனா இயேசு ஒரு வார்த்தை கூட பேசல, தன்னை காப்பாத்திக்க கூட முயற்சி பண்ணல. அவர் மௌனமா கஷ்டப்படுவாருன்னு முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினாரு. இப்போ நாம பார்க்க போறதுதான் கதையோட ஒரு முக்கியமான திருப்புமுனை. கவர்னர் என்னதான் சொன்னாலும் மக்கள் சம்மதிக்கல. அவங்களோட அழுத்தம் சட்டத்தையே மாத்தப் போகுது. அப்போ பஸ்கா பண்டிகை நேரம். அந்த பண்டிகைக்கு ஒரு கைதியை விடுதலை செய்யறது ஒரு வழக்கம். பிலாத்து அந்த வழக்கத்தை பயன்படுத்தி மக்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. சரி சொல்லுங்க, யார நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும்? அவங்க முன்னாடி 2 சாய்ஸ். 1, கவர்னரே இவர் எந்த தப்பும் பண்ணலன்னு சொன்ன இயேசு. இன்னொரு பக்கம் பராபாஸ்னு ஒருத்தன். அவன் ஒரு பெரிய கிரிமினல், கொலை, கலவரம்னு நிறைய கேஸ்ல ஜெயில்ல இருக்கான். இப்ப சொல்லுங்க, இது என்ன மாதிரியான ஒரு சாய்ஸ்? ஆனா அந்த கூட்டம் என்ன கத்திச்சு தெரியுமா? அவனே சிலுவையில் அறையணும், அவனே சிலுவையில் அறையணும்னு ஒரே கூச்சல். யோசிச்சு பாருங்க, ஒரு கிரிமினலை விட்டுட்டு நிரபராதின்னு சொல்லப்பட்ட ஒருத்தரை கொல்ல சொல்றாங்க. வரலாற்றுல நடந்த மிகப்பெரிய அநீதிகள்ல ஒன்னு அன்னைக்கு நடந்துச்சு. கடைசியில பிலாத்து அந்த மக்கள் கூட்டத்தோட கூச்சலுக்கு பயந்துட்டான். குற்றவாளி பரபாஸ் விடுதலை செய்யப்பட்டான். நிரபராதியான இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. சரி, விசாரணையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாம கதையோட அடுத்த ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு போறோம். சிலுவை அறைதல். அங்க நடந்த சில ஆச்சரியமான விஷயங்களை இப்ப பார்க்கலாம். சிலுவையில தொங்கிற்று சொல்ல முடியாத வழியில இருக்கும்போது இயேசு பேசின முதல் வார்த்தைகள் இதான். தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்குனவங்கள பார்த்து, பிதாவே இவங்கள மன்னிச்சிடுங்க, அவங்களுக்கு என்ன செய்றோன்னே தெரியலன்னு சொல்றாரு. இது சாதாரண மன்னிப்புல்ல, ஒரு மிகப்பெரிய செயல். இயேசுவோட சேர்த்து இன்னும் 2 கிரிமினல்களையும் சிலுவையில அரைஞ்சிருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இல்ல. ஒருத்தன் நீ பெரிய ஆள்னா உன்னையும் எங்களையும் காப்பாத்துன்னு கிண்டல் பண்றான். ஆனா இன்னொருத்தன் ரொம்ப பணிவா இயேசு கிட்ட கருணைக்காக கெஞ்சுறான். மனம் திருந்தின அந்த குற்றவாளிக்கு இயேசு சொன்ன பதில் ரொம்ப உருக்கமானது. இன்னைக்கே நீ என் கூட பாரடைஸ்ல இருப்பேன்னு சொல்றாரு. இது என்ன காட்டுதுன்னா, சாகரத்துக்கு கடைசி நிமிஷம் முன்னாடி கூட இரக்கமும் மீட்பும் நிச்சயம் கிடைக்கும்னுதான். இப்போ நாம அந்த நாளோட உச்ச கட்டத்துக்கு வந்துட்டோம். இயேசுவோட கடைசி நிமிடங்கள். அப்பவும் அவர் உயிர் விட்டதுக்கு அப்புறமும் என்னெல்லாம் அற்புதம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஏசு உயிர் விட்ட அந்த சமயம் சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. முதல்ல பட்ட பகல்ல மத்தியானம் 12 மணிக்கு நாடு முழுசும் இருட்டாயிடுச்சு. 3 மணி நேரத்துக்கு அந்த இருட்டு இருந்துச்சு. சரியா 3 மணிக்கு ஏசு தன்னோட கடைசி வார்த்தைகளை சொல்லிட்டு உயிர் நீத்தாரு. அவர் உயிர் விட்ட அதே நொடி ஜெருசலேம் தேவாலயத்துல இருந்த ஒரு பெரிய திரை மேல இருந்து கீழே வரைக்கும் 2ஆ கிழிஞ்சது. அந்த திரை கிழிஞ்சதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. அது வரைக்கும் கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல ஒரு தடை இருந்துச்சு. அந்த தடை இப்போ உடைக்கப்பட்டுடுச்சு. இனிமே யாரு வேணும்னாலும்
நேரடியா கடவுள்கிட்ட பேசலாம், அவரை அணுகலான்னு சொல்றதுக்கான ஒரு அடையாளம் அது. இங்க பாருங்க, இந்த எல்லாத்தையும் நேர்ல பார்த்த ஒரு ரோம அதிகாரி, அதாவது அந்த மரண தண்டனையை நிறைவேத்தின ஒரு சோல்ஜர், அவரே என்ன சொன்னாரு தெரியுமா? நிச்சயமா இவர் ஒரு நல்ல மனுஷன் ஒப்புக்கிட்டாரு. இது இயேசுவோட நிரபராதித்துவத்துக்கு ஒரு எதிர்பாராத சாட்சி இல்லையா? ஆனா கதை இதோட முடியல, மரணத்தோட எல்லாம் முடிஞ்சு போகல. அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்புன்னு ஒருத்தர் ரொம்ப தைரியமா போய் இயேசுவோட உடலை வாங்கிட்டு வந்து ஒரு புது கல்லறையில மரியாதையா அடக்கம் பண்றாரு. இது ஒரு அமைதியான ஆனா நம்பிக்கையான ஒரு தொடக்கம். சரி, அப்போ இந்த ஒரு நாள்ல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டார், ஆனா அந்த தியாகம் பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்துச்சு. வலிக்கிற நேரத்திலையும் எதிரிகளை மன்னிக்க முடியும்னு இயேசு காட்டினாரு. கடைசி நிமிஷத்துல கூட ஒருத்தருக்கு கருணை கிடைக்கும்னு பார்த்தோம். இருட்டு வந்துச்சு, ஆனா அது ஒரு பெரிய வெற்றிக்கு முன்னாடி வந்த அடையாளம். முக்கியமா கல்லறைங்கிறது ஒரு முடிவில்ல, உயிர்த்தெழுதற் பக்கத்துல இருக்குன்றதுக்கான ஒரு ஆரம்பம். சோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. கல்லறை ஒரு முற்றுப்புள்ளி இல்ல, அது ஒரு புதிய அத்தியாயத்தோட தொடக்கம். இதுதான் வரப்போற ஈஸ்டரோட உண்மையான அர்த்தமும் கூட. அமைதியில் நடந்தார் ஆண்டவர், அவமானம் வந்தும் பேசவில்லை. குற்றமில்லை என்றாலும் கூட சிலுவை பாதை நிறுத்தவில்லை. மக்கள் குரல் உயர்ந்த போது அவர் மனம் தளரவில்லை. அன்பின் பாதை துன்பம் என்றாலும் அவர் நடை நிற்கவில்லை. அமைதியில் தியாகம் நடந்தது, அன்பில் மீட்பு பிறந்தது. இருள் வந்து சூழ்ந்தாலும் வெற்றி அருகில் வந்தது. சிலுவை முன் அமைதி, அன்பின் பெரிய சாட்சி. துன்பம் வந்தாலும் நம்பிக்கை வாழ்கிறது. சிலுவை முன் அமைதி, மீட்பின் புதிய பாதை. இருள் முடிந்ததும் ஒளி வந்து நிற்கிறது. சுமந்தார் சிலுவை மெதுவாக, சோர்ந்த உடலும் தாங்கியது. அழுத மக்கள் பார்த்த போது அவர் கருணை பேசினது. சிலுவையில் அறைந்த போதும் மன்னிப்பு வார்த்தை சொன்னார். துன்பத்தின் நடுவிலும் கூட அன்பின் வழியை காட்டினார். தியாகத்தில் வெற்றி மலர்ந்தது, சிலுவையில் மீட்பு பிறந்தது. இருள் வந்து மூடிய போதும் ஒளி மெதுவாக எழுந்தது. சிலுவை முன் அமைதி, அன்பின் பெரிய சாட்சி. துன்பம் வந்தாலும் நம்பிக்கை வாழ்கிறது. சிலுவை முன் அமைதி,
வெற்றியின் தொடக்கம் இது. துன்பம் கடந்த பின்பு புதிய வாழ்வு வருகிறது. சிலுவை முன் அமைதி, நம்பிக்கை வாழ்கிறது. ஈஸ்டர் நாள் நெருங்கும் போது உலகம் ஒளி பெறுகிறது.